இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? துளசி, எங்களுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. அது எப்படி 4 பேருக்கும் ஒரே டயத்துலயா? என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? அந்த அம்மா வந்தாங்கல்ல, அவங்கதான் ஏதோ சாப விட்டாங்க, சோனியக்காரி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க கடவுள் மாதிரி. அவங்க ஏன் உங்களுக்கு சாபம் விட்டாங்க? நீங்க பண்ண அம்மன் சிலைய கிணத்துக்குள்ள போட்டதுக்கும் மாவிளக்கலாம் அவ்வளவுதான் துளசி. அதுக்குதான் அவங்க சாபம் விட்டாங்க. இல்லையே, வேற ஏதோ இருக்கு. ஐயோ, வேற ஒண்ணும் இல்ல. நீ எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் இந்த வலி நிக்குமா? நீங்க முதல்ல விஷயத்த முழுசா சொன்னாதானே என்னால மன்னிக்க முடியும். மா, சொல்லட்டுமா? சொல்லிதான் தொலையண்டி, வலி உயிர் போகுது. மாவிளக்குல வயிற்று வலி மருந்து கலந்தோம். ஆனா நாங்க சாப்பிடல, எங்களுக்கு வலிக்குது. நீங்க எல்லாம் முதல்ல என்ன ஜென்மம்? சாமி பிரசாதத்துல மருந்து கலப்பீங்களா? அதான் சொல்லிட்டோமே, எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. ஐயோ, அப்பதான் வலி நிக்குமா? நான் எப்படி மன்னிக்கிறது? உங்களெல்லாம் சாமி தான் மன்னிக்கணும், என்னாலலாம் முடியாது. போங்க. நெல்லு துளசி, சொல்லு. சாரி, நான் மன்னிக்க மாட்டேன். ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் இது சொல்லணும். வேண்டாம் துளசி, ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ் துளசி. இங்க பாரு, அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, எங்களை கேவலமா திட்டுவாரு. நீங்க பண்ணது ரொம்ப கேவலமான வேலை தானே, அப்படிதான் திட்டுவாங்க. நீங்க பண்ணது ரொம்ப கேவலமான வேலை தானே, அப்படிதான் திட்டுவாங்க. நான் மன்னிக்கணும்னா முதல்ல நீங்க எல்லாரும் தோப்பு கரணம் போடணும். தோப்பு கரணமா? என்ன கிண்டல் பண்றிய நீ? அப்பனா போங்க, நான் போய் அம்மா. மா, நான் ஸ்கூல்ல எல்லாம் போட்டிருக்கேம்மா, என்ன பார்த்து அப்படியே போடுங்க. போடுங்க. முடியல துளசி. இல்லனா என்னால உங்க யாரையும் மன்னிக்க முடியாது. ஏய், இங்க பாரு, இரு. போடு. ஏய், மன்னிச்சிட்டேன்னு தான் சொல்லி தொலையண்டி. போடுங்க, தோப்பு கரணம் போட்டு முடிங்க. போதும் 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 போதும்.